நடிகைகள் அரசியல் கட்சிகளில் தங்களை இணைத்துக் கொள்வது அரசியல் கட்சிகளுக்கு வாக்குகளை பெற உதவுமா? உதவுமெனில் எவ்வாறு? இல்லை என்றால் ஏனென பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நடிகர் நடிகையை பொறுத்தவரையில் அந்த ரசிகர்கள் வேணா ஓட்டு போடுவாங்க. மற்றபடி நடுநிலையா சிந்திக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டெல்லாம் வளர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கட்சியை பிரபலப்படுத்துக்கு மாதிரி எல்லாரும் மக்கள் கூட்டமாக கூட்டுவாங்க, பேட்டியை பார்ப்பாங்க, இந்த கட்சியில் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுட்டு அதை வச்சு பார்ப்பாங்க. ஆனால் ஓட்டு எதுவும் அவங்களுக்கு அவ்வளோவா கிடைக்காது. நடிகர் எல்லாம் சேர்றாங்கன்னா எல்லாமே பணத்துக்காண்டி தான் சேர்றாங்க. யாரும் மக்களுக்கு ஒன்றும் செய்யணும்னு நினைக்கல. அவங்க எல்லாமே அவங்க செட்டில் ஆனோம், அவங்க ஃபேமிலி செட்டில் ஆனோம், அவங்கள தக்க வச்சுக்கணும், இந்த ஒரு பணத்துக்காண்டி இந்த ஆசைக்காண்டி தான் பண்ணுறாங்க. நடிகை வந்தோம்னா கூட்டம் நிறைய சேரும், ஓட்டு அவங்களுக்குள்ள ரசிகர் ஓட்டு கொஞ்சம் விடும். 40 ஆண்டுகளுக்கு முன்னே தான் ஒரே ஒரு தலைவர் தான் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்திருக்காரு. நடிகராக இல்லாத பொதுமக்களில் ஒரு ஆள் காமராஜர். அதற்கப்புறமா வந்தவங்க அத்தனை பேருமே நடிகர்கள் தான். அதற்கப்புறம் சில காலங்களில் சட்ட சிக்கல்னால சில தலைவர்கள் முதலமைச்சராக வந்திருக்காரு. இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக வந்திருக்காரு. அவங்க சூழ்நிலையினால மாற்றி வைக்கப்பட்டது மாதிரி மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாமே நடிகர்களை தான் இப்போ 40 ஆண்டு காலமாக தேர்ந்தெடுக்காங்க. நடிகரால் ஓட்டு விழ தான் செய்யுது. நடிகர் தான் ஏற்றுக்கிறாங்க மக்களே. நடிகர் தானே இப்போ முதலமைச்சர் ஆகுறாங்க.